இப்ப என்ன கொஸ்டின்னா, காலேஜ் லைஃபுக்கும் ஸ்கூல் லைஃப் இருக்குல்ல, எந்த லைஃப் வந்து பெஸ்டா இருக்கும்? நம்மளை கிட்ட ஸ்கூல் லைஃப் தான் ஜி. ஏன்னா ஸ்கூல் லைஃப்ல இல்லாததான் இங்க காலேஜ் லைஃப் இருக்க போகுது. ஸோ நம்மளுக்கு எப்பவுமே ஸ்கூல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப அதிகம். ஸோ ஸ்கூல் லைஃப்ல பண்ணாத அட்ராசிட்டி எதுவுமே இல்லை. ஸோ நம்மளுக்கு எப்பவுமே ஸ்கூல் லைஃப் தான். எங்க போனாலும் ஒன்னா போறது, எங்க போனாலுமே எங்க கேங்கா போறது. ஸோ எல்லாமே ஸ்கூல் லைஃப் தான் ஜி பெஸ்ட். நல்லா பிட்டு அடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா பிட்டு அடிக்கலாம். நல்லா பிட்டு அடிச்சிருந்தா ஆனா காலேஜ்ல திரும்ப கூட விட மாட்டாங்க ஜி. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜி. ஏதாவது டெஸ்ட்னா ஆனா ஸ்கூல்ல நல்லா எக்ஸாம்லயே பிட்டு அடிச்சு நல்லா எழுதுறோம். ஆனா காலேஜ்ல சுத்தமா பிட்டு அடிச்சு எழுதவே முடியல. ஆனா காலேஜ்ல தான் அவ்வளவு டெஸ்ட் எல்லாம் வைக்க மாட்டாங்கல்ல ஜி. என்னதே சொல்லும் இந்த இன்டர்னல் இதெல்லாம் வருதுல்ல. சோ அதனால எதுவுமே பார்த்து எழுத முடியல. பார்த்துல எழுதவே முடியல. என்ன பேப்பர்னே நம்மளுக்கு தெரியாது. சோ அதனால ஸ்கூல் லைஃப் தான் பெஸ்ட். உங்களுக்கு ஸ்கூல் லைஃபா இல்ல காலேஜ் லைஃபா? ஸ்கூல் லைஃப் தான் ஜாலியா இருக்கும். அந்த யூனிஃபார்ம்ல சின்ன பிள்ளை மாதிரி அந்த ரெட்டை போட்டு அது பார்க்கறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அது என்னன்னா நம்ம கிளாஸ் கவனிக்கலன்னாலும் ஏதோ ஒரு மைண்ட்ல இருந்தாலும் அது வந்து கவனிக்க தோணும். அப்புறம் வந்து படிக்காம தான் இருப்போம். படிக்க சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் சரி படிக்காம இருக்கும் அவங்களும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்க தோணும். அதனாலதான் ஸ்கூல் லைஃப் ரொம்ப மிஸ் பண்றோம். எப்படின்னா இந்த அவர்லாம் வருதுல ஸ்டார்ட் ஆகுதுல. சோ கொஞ்சம் படிக்க சொல்லி கொஞ்சம் அடிச்சு படிக்க வைப்பாங்க. சோ காலேஜ்னா நீ படிச்சா படி, படிக்காட்டி போ, அவ்வளவுதான் மேட்ரு. ஸ்கூல் லைஃப் தான் பெஸ்ட். படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து படிச்சா படி, அது உனக்கு தான் நல்லது. படிச்சா படி இல்லனா போ. ஆனா ஸ்கூல் லைஃப்ல வந்து படின்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லா சொல்றாங்க. திட்டிட்டே இருப்பாங்க, படிக்கலன்னா திட்டிட்டே இருப்பாங்க. என்னடா நிறைய வாங்கிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சரி படிக்கலாம், திட்டுறாங்க நம்ம நல்லது தானே திட்டுறாங்க அப்படி சொல்லிட்டு படிப்போம். அப்புறம் என்ன ஸ்கூல் லைஃப் ரொம்ப ஜாலியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட இருக்குது, எங்க போனாலும் கேங்கா போறது, கேங்கா வர்றது, சாப்பிடறதுலாம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறது. ஸ்கூல் லைஃப் எப்படின்னா ஜாலியா இருக்கும். படின்னு சொல்லுவாங்க. வேற லெவல் ஜி. நல்லா கேங்கா சுத்துவோம். ஏதாவது பிரச்சனைனா பசங்க ஒண்ணுனா வந்துருவாங்க. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸாவே இருக்கட்டும். அது கோயட் ஸ்கூல்னா ரொம்ப ஸ்பெஷல், சூப்பரா இருக்கும். பசங்களோட இருக்கிறது அந்த பாண்டே வேற செம்மையா இருக்கும். ஆனா ரொம்ப மிஸ் பண்றேன் ஸ்கூல் லைஃப். நீங்க மிஸ் பண்றீங்களா? நானும் தான் மிஸ் பண்றேன். ஸ்கூல் லைஃப் தான் நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். எப்பவுமே படிக்கிற டயத்துல படிப்போம், விளையாடுற டயத்துல விளையாடுவோம். ஆனா கிளாஸ் கவனிக்காம இருந்தாலும் மேம் சொல்லுவாங்க கிளாஸ கவனி, இல்லைன்னா எந்திரிச்சு வெளியே போ அப்படிங்குவாங்க. சில டயத்துல எந்திரிச்சு போயிருவேன். சில டயத்துல வந்துட்டு சரி இப்படி சொல்றாங்களே நம்ம படிக்கணும், நம்ம நல்லது தான் சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு சரி கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தோணும். ஆனாலும் கவனிக்க தோணாது. அதுக்கப்புறம் சரி என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு சும்மா கவனிக்கிற மாதிரி கவனிச்சுட்டு அப்புறம் மேம் போனதுக்கு அப்புறம் எந்திரிச்சு போயிடுறது. என்ன ஜாலியா இருக்கும், சூப்பரா இருக்கும், சிரிச்சுட்டே இருக்கலாம். எந்த நேரம் பார்த்தாலும் விளையாட்டு புத்தியாவே இருக்கும். ஆனாலும் படிக்கிற டயத்துல படிப்போம், விளையாடுற டயத்துல விளையாடுவோம். அதுதான். ஆனா என்ன திட்டிட்டே இருப்பாங்க, படியா இப்படி இருக்க படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஆனா ரொம்ப சொல்ல முடியல. ரொம்ப மிஸ் பண்றதா இன்னும் மறுபடியும் ரீமைண்ட் பண்ணி பார்த்தாலும் சோ ஒரு ஃபீலா தான் இருக்கு. ஆனா ஸ்கூல் லைஃப் வந்து 6 நாளையுமே திருப்பி அதை வந்து என்ஜாய் பண்ண முடியாது. ஆனா ஸ்கூலுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியாது. மேம் சொல்லுவாங்க இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட், மறுபடியும் நீ ஸ்கூலுக்குள்ள வர முடியாது, இப்ப நீ நல்லா இருந்துக்க என்ஜாய் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் படிக்கல. இப்ப யோசிக்கிறோம் நாங்க. இப்பதான் தோணுது ஏன்டா நம்ம இன்னும் படிச்சிருக்கலாம், ஏன் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் காலேஜுக்கு வந்தோம் அப்படின்னு இருக்கு. காலேஜ்லடா படிச்சா படி, படிக்கலானா போ அப்படின்றாங்க. ஆனா ஸ்கூல்ல அப்படி இல்லல்ல, படினே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம வந்து படிக்க மாட்டோம், விளையாட்டு புத்தியாதான் இருப்போம். என்னத்த போய் படிச்சுட்டு பாஸ் ஆனா போதும் அப்படின்னு இருப்போம். ஆனா பாஸ் ஆகுற அளவுக்காக நம்ம படிக்கணும்ல, அதுக்காக தான் படிக்கிறது. வேற என்ன, அப்புறம் என்ன நல்லா என்ஜாய் பண்ண ஸ்கூல் லைஃப், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கணும். அதான் வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே.